நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன கார்த்திக், வெற்றி சொன்னதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கியா? நான் தப்பு பண்ணிட்டேன் ஜெயா. என் தங்கச்சி தான் தப்பு பண்றான்னு தெரியுது. ஆனா அதுக்காக அவளை என்னால் தூக்கி போட முடியல. இங்க பாரு, முடிஞ்சு போனதை பத்தியே பேசிட்டு இருக்காத. முடிஞ்சது முடிஞ்சதுதான், விடு. உனக்கு புரியல. நாளுக்கு நாள் இந்த பிரச்சனை அதிகமாயிட்டு தான் போகுது. வெற்றிக்கு சப்போர்ட் பண்ணா ஜோதிகா கோச்சிக்கிறான். ஜோதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணா வெற்றி தப்பா எடுத்துக்கிறான். நான் என்ன பண்றது? நீ எதுவும் பண்ணாத, என் கூட கொஞ்ச நேரம் சிரிச்சு பேசு. என்னை விட்டு நம்ம பசங்க தூரம் போயிட்ட மாதிரி தோணுது. என்ன கார்த்திக், நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்க. நான் பண்றது சரியா தவறான்னு எனக்கே தெரியல. உனக்கு தெரிஞ்சா சொல்லு. நீ எப்பவுமே தப்பு பண்ண மாட்ட, இந்த விஷயத்திலும் தப்பு பண்ணல. இப்ப தப்பு பண்ணது உன் தங்கச்சி ஜோதிகா தான். ஆனா அவ பண்ற தப்புலயும் எனக்கு பங்கு இருக்கு தானே. சும்மா மனசு போட்டு குழப்பிக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாதுடா. சும்மா அதே நினைச்சிட்டு இருக்காத. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு பாரு. மனசை போட்டு குழப்பிட்டே இருக்காத. இல்ல ஜெயா, இது வரைக்கும் வெற்றி இந்த மாதிரி என்கிட்ட பேசினதே இல்லை. ஒரு எதிரி மாதிரி பேசிட்டு போனான். அந்த அளவுக்கு அவன் மனசை காயப்படுத்திட்டான்ல. இப்படியெல்லாம் பேசினதே பேசி என் மனசு தான் நீ காயப்படுத்திட்டு இருக்க. என் வழியை உன்னால புரிஞ்சுக்க முடியாது ஜெயா. நான் வெற்றி எவ்வளவு தூரம் நேசிக்கிறேன்னு உனக்கு தெரியாது. விட்டா லவ் பண்றேன்னு சொல்வ போல இருக்கே. நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ காமெடி பண்ணிட்டு இருக்க. என் உணர்ச்சி உன்னால புரிஞ்சுக்க முடியலல்ல. தயவு செஞ்சு கிளம்பு. என்னடா இப்படி சொல்லிட்ட? பின்ன என்ன ஜெயா, அவன் தான் என்ன புரிஞ்சுக்காம பேசுறான், நீயும் என்ன புரிஞ்சுக்காம பேசுற. அவன் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கே என் மேல கோவமா வருது. உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. இந்த விஷயத்துல தப்பு பண்ணிட்டோன்னு உனக்கு ஒரு சின்ன உறுத்தல். அதனால உனக்கு உன் மேல ஒரு கோவம், அப்படிதானே? கிட்டத்தட்ட அப்படிதான். முதல்ல உனக்கு கோவம் போகணும், அப்பதான் நீ நார்மல் ஆவ. சரி, உனக்கு கோவம் போக நீ என்ன பண்ணுவ? இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டு என்ன இன்னும் கோவப்படுத்தாத. கோவம் வந்தா போறதுக்கு என்ன பண்ணணும்னு கேக்குற. நான் வேணா ஒரு பாட்டு பாடட்டா? பாடு. என்ன பாட்டு பாடுறது? சரி, இந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாட்டு பாடுறேன். சரி பாடு. மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, என் உயிராய் நீ இருக்க, உன் உயிராய் நான் இருக்க, மன்னவா மன்னவா. பாத்தியா, பாட்டு பாடினா சிரிப்பு வரும்னு சொன்னல, சிரிப்பு வந்துருச்சு. சேயா, நீ கண்ணை மூட்டு பாடுறதை கேட்டா ட்ரெயின்ல பிச்சை எடுக்கிற பாடுற மாதிரியே இருக்கு. உம்மனா முஞ்சி மாதிரி இருக்கேன்னு ஒரு பாட்டு பாடினா ட்ரெயின்ல பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரி நான் சொல்றேன். டேய் ஓடாதடா. மாப்பிள்ள, இவன் ஜெராக்ஸ் கடையில வேலை பார்த்திருப்பான் போலியடா. பேஜ் நம்பர் உட்பட அப்படியே காப்பி அடிக்கிறானப்பா. நம்ம காப்பி அடிச்சா மட்டும் திட்டுறாங்க, இவனுக்கு ப்ரொஃபசர்ஸ் ஆகி இன்னும் காப்பி அடிக்கிறாங்க. இவங்க என்னடா பண்றது? வெற்றி, உன் பதவியை பயன்படுத்தி இந்த ஆள் பிட்டடிக்கிறான்னு சொல்லி உன கிளாஸை விட்டு வெளியே அனுப்புறேன். டேய், நடக்கிற காரியமா பேசுங்கடா. நீ யாரா பதவி எப்படி பயன்படுதுன்னு கொஞ்சம் கூட தெரியாம இருக்கேடா. இதுவே நான் உன் பதவியில் இருந்தேன்னு இந்நேரம் இவன் இப்படி காப்பி அடிச்சதுக்கு இவனை கேன்டீன்ல மாஸ்டர் ஆகிருப்பா. இந்த அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தன் வருவான்டா. டேய், அவன் ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துருக்கான்டா. யாரா அது? வேற யாரு? நான் தான். ஆமா, இவர் பண்ணி கிழிச்சிருவாரு. டேய், இப்ப என்ன நடக்குதுங்கிறத மட்டும் நீ பாடுறா. காப்பி அடிச்சாடி எழுதுற. இப்ப காப்பி அடி பாப்போம். சூப்பரா மாப்ள. அப்பு இப்ப நைஸா திரும்பி பாப்பான் பாரு. இப்ப நம்ம எல்லாரையும் முறைக்கிற மாதிரி அப்படியே பில்டப்பா ஒரு லுக் விடுவான் பாரு. பேய் முனி முழிப்பான் பாரு.
சார் போர்டில் இருக்கிறதெல்லாம் காப்பி பண்ணிட்டேன். அடுத்தது என்ன சார்? பொருடா மற்றவங்கள காப்பி பண்ணிட்டோம். சார் நேத்து ஒரு சம் போட்டிங்களே, அதை சிம்பிளா போடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஏன் இல்ல, டேபிள்ல புக்கை வச்சுக்கிட்டு அதை பார்த்து பார்த்து எழுத வேண்டியதான். என்ன சார் நான் சொல்றது? கிளாஸ் விட்டு வெளியே போறியா? ஐயப்பா ஒத்திட்டு எழுதுடா. சார் முந்திரி கொட்டையெல்லாம் கிளாஸுக்கு வருது சார். டேய் உன்னை கேட்டேனா? அமைதியா உட்கார்றா. தன்வினை தன்னை சுருன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க? தேவையே இல்லாம வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டான் பாரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன வேணும் உங்களுக்கு? சார் நான் உள்ள வரலாமா? கம் இன். மூடுப்பா. மூடு மூடு மூடு. மச்சான் செம்ம அழகா இருக்கடா. இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாயிலே குத்துவேன். வர ஃபிகரை பூரா இப்படியே சொல்லி தெரியா நீயே? சார் நான் புதுசா ஜாயின் பண்ணியிருக்கேன். சார் என் பேர் நிலா. என்ன பேரு? நிலா. ஸ்வீட் நேம். மச்சான் இந்த பொண்ணு பேர் நிலாவாண்டா. நிலா எப்போதும் நைட்ல என்ன வரும் பாத்தியா? பகல்லே வந்துச்சு. கொன்றும். என்ன ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிச்சு ஜாயின் பண்ணிருக்கீங்க? ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கீங்களா? ஆமா சார், அப்பாக்கு ட்ரான்ஸ்ஃபர். பாதியில வந்து ஜாயின் பண்றீங்க. அப்ப நான் நடத்துற சம்பளம் உங்களுக்கு எப்படி புரியும்? ஸ்டார்டிங்ல இருந்து படிக்கிற எங்களுக்கே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இவன மாதிரி உருப்படாதவெல்லாம் படிக்கிறான். இந்த கிளாஸ்ல நீ படிச்சு என்ன ஆக போறியோ? அட்மிஷன் ஸ்லிப் இருக்கா? இருக்கு சார். ஐடி எங்க? சார் ஐடி நாளைக்கு தான் தருவாங்களாம். அப்ப நாளைக்கு வா. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எனக்கு ஒழுக்கம் தான் முக்கியம். கார்டு இல்லாம உள்ள வரக்கூடாது. நான் இப்ப உங்களை அலோவ் பண்ணா நாளைக்கு இவனுங்க இப்படி தான் வருவானுங்க. என்னமா பில்டப் கொடுக்குறான் பத்தியாவே. டே பேசி காலேஜுக்கு வர விடாம பண்றோம் போல இருக்கு. ஐடி இல்லாம உள்ள வரக்கூடாது. ஒரு நிமிஷம். வரக்கூடாதுன்னா போயிட்டே இருப்பியா? எக்ஸ்கியூஸ் மீ கேட்ல உட்கார மாட்டியா? சார் நான் எதுக்கு அதெல்லாம் கேட்கணும்? நீங்க காலேஜ் ரூல்ஸை ஃபாலோ பண்றீங்க. நான் ஐடி கார்டு வாங்கிட்டே கிளாஸுக்கு வந்துடுறேன். முதல் நாளே திருப்பி அனுப்புனா கஷ்டமா இருக்கும். நான் யூஸ்வலா அது பண்றது இல்ல. முதல் தடவைன்றதுனா உன்னை அலோவ் பண்றேன். போய் உட்கார். சாரி சார், உங்க அனுதாபம் எனக்கு தேவையில்லை. நான் ஐடியோட வந்தா ஓகே தானே? நான் ஐடி கார்டு வாங்கிட்டே வந்துடுறேன். ரொம்ப திமிரான பொண்ணா இருப்பாளோ? இல்லடா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்காடா. மாப்பிள்ள நேத்து கனவுல நிலா வந்தான்னு சொன்னே. நீ எப்ப சொன்ன? டேய் சொன்னேன்டா. அந்த நிலா இவதான்டா. நேத்து கனவுல வந்த பொண்ணு இப்ப நேர்ல வந்தா என்னடா அர்த்தம்? உனக்கு அவ்வளவுதான் மரியாதைன்னு அர்த்தம். வர்ற விகிற பூரா நீ இப்படியே ஆட்டியை போட்டுக்கிறீங்க. கரெக்ட். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. என்னது? பின்ன குளிக்காதவன் பக்கத்துல உட்காந்தா வாமிட் வராம என்ன பண்ண? என்ன சார் நான் சொல்றது? ஏய் வாய மூடுடா. ஓகே சார். ரொம்ப வெற்றி strict. சீக்கிரம் போயிட்டு வா. ஓகே சார். நல்லா தானே இருந்தான். வாட்டான ஐடியா சரிச்சு. ஃபிகரை மடிக்கிறதுக்கு எப்படி எஸ்கேப் ஆனா பத்தியா? எஸ். மாப்பிள இனிமே நம்ம கொஞ்சம் உஷாரா தான்டா இருக்கணும். ஏன்டா? டேய் நம்மளை தீத்துக்கிட்ட ரவுடிங்க மாறி வேஸ்ட் அலைஞ்சிருக்கானுங்க. சும்மா வளராதடா. டேய் நான் உண்மைதான்டா சொல்றேன். நான் உன் கூட இருந்தா உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்றனால என்னை தீத்துக்கிட்ட பாக்குறாங்க. சும்மா காமெடி பண்ணாதடா டேய். நீ என்ன வேணா நினைச்சுக்க மாப்பிள. ஆனா நான் சொல்றதுதான் உண்மை. நம்ம இந்த காலேஜ் கேம்பஸ்குள்ள இருக்கிற வரைக்கும் தாண்டி சேஃப்டி. இந்த காலேஜ் விட்டு வெளியே போனோம் நம்ம உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது. தெரிய வைக்க. டேய் ஒளிவுல கணஸ்தாங்கடா. யாரா அது? ஐயோ சாரி பாஸ், தெரியாம பட்டுச்சு பாஸ். தெரியாம பட்டுச்சு. பாலை வேற திருப்பி கொடுக்கணுமா உனக்கு? என் வாழ்க்கையவே இருட்டாக்கிட்டு பாலை திருப்பி வைக்கிறியா நீ? தர முடியா அப்போ? சாரி மேம். தோத்து இவனுங்க அடங்கல இல்ல இன்னும்? இவனுங்க எதுக்கும் அடங்க மாட்டாங்க மேடம். அடங்க மாட்டேங்கிறாங்களா? அப்புறம் ஏன் அவங்கள விட்டு வச்சிருக்கீங்க? ஒண்ணு படிக்கணும், இல்ல பிரின்சிபலா மதிக்கணும். ரெண்டுமே இல்லனா டிசி கொடுத்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதுதான். என்ன மேடம் அன்னைக்கு அப்படிதான் பிரச்சனை பண்ணாங்க கூப்பிட்டு வந்தேன். நீங்க எந்த பனிஷ்மெண்ட் கொடுக்காம அனுப்பிட்டீங்க. அவனுக்கு என்ன பாக்குறப்பலாம் சிரிச்சு சிரிச்சு கேலி பண்றானுங்க. என்னது? உங்களை கேலி பண்ணி சிரிக்கிறாங்களா?
நீங்க ஏன் சும்மா விட்டீங்க? அப்பவே 2 அரை போட வேண்டியது தானே? அந்த மாதிரி எப்படி மேடம் பண்ண முடியும்? அப்படி பண்ணா ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சனை பண்ணுவானுங்க, ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, காலேஜ் இஷ்யூ ஆகும். அப்புறம் நான் அவனுக்கிட்ட சாரி கட்டி நின்றுட்டு இருக்கணும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. முதல்ல கார்த்திக் டீம்ல யாரு பிரச்சனை பண்றாங்களோ அவங்க திரும்ப பிரச்சனை பண்ணாத அளவுக்கு அடிங்க. ப்ரொஃபஸரை பார்த்தா அவங்களுக்கு பயம் வரணும். மேடம் அது தப்பு இல்லையா? ஆடுற மாட்டை ஆடிதான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடிதான் கறக்கணும். அதனால ஒன்றும் தப்பு இல்ல. அடிச்சாலாவது புத்தி வருதான்னு பார்க்கலாம். மேடம் கண்டிப்பா உனக்கு ஸ்ட்ரைக் பண்ணுவானுங்க. இப்போ எலெக்ஷன் வச்சு ஒருத்தர் சேர்மேனை வர ஆக்கி வச்சிருக்கோம். அதெல்லாம் யோசிக்காம சொல்லல. அதனாலதான் உங்களை கார்த்திக் டீம்ல இருக்கிற ஒருத்தனை ஃபோக்கஸ் பண்ண சொன்னேன். கார்த்திக் டீம்ல ஒருத்தனுக்கு பிரச்சனைனா வெற்றி கண்டிப்பா அதை இஷ்யூ ஆக்க மாட்டான். அவனுங்களுக்கு நம்ப முடியாது மேம். இல்ல, நான் போட்ட கணக்கு சரினா அவன் கண்டிப்பா அந்த பிரச்சனையை நம்ம கிட்ட கொண்டு வர மாட்டான். இதனால பசங்களுக்குள்ள பிரச்சனை வருமே. வரட்டும், பிரச்சனை வரணும்னு தானே நானும் சொல்றேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? நான் சொல்லிட்டு செய்ய மாட்டேன், செய்யறப்ப பாருங்க.